ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலை செமி கிச்சன். சுண்டைக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சுண்டைக்காயில் இருக்க கசப்புத்தன்மைனால நிறைய பேர் அதை விரும்பி சாப்பிட்றதில்ல. கசப்புத்தன்மை தெரியாத அளவுக்கு ஒரு சூப்பர் ஹெல்தி டேஸ்டியான சுண்டைக்காய் துவையல் செய்யலாமா? சுண்டைக்காயை காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து உருளில் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால அதை வதக்கும் போது நல்ல எண்ணெயில் வறுப்படும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எடுத்து வச்சுருக்க சுண்டைக்காய் எல்லாமே தட்டி எடுத்து வச்சாச்சு. ஒரு இடமான பேன் ஸ்டவ்வில் எடுத்து வச்சு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் தட்டி வச்சுருக்க சுண்டைக்காயை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். 70% நல்லா வதக்கிடணும். அப்போ தான் அந்த துவையல் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும், கசப்புத்தன்மையும் தெரியாது. இப்போ நல்லா வதங்கப்பட்டுருச்சு. எடுத்து வச்சுட்டு இன்னொரு பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்குறதுனால ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் இந்த துவையலுக்கு. நெய் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு நல்லெண்ணெயை சேர்த்துக்கங்க. நெய் உருகுனதும் 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா 7லேருந்து 8 காய்ந்த மிளகாய், அதாவது வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் சீரகம், கைப்பிடி நிறைய கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லாமே நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 4 பல் பூண்டு, கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 100 கிராம் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனால நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், ப்ளஸ் உடம்புக்கும் நல்ல குளிர்ச்சி கொடுக்கும். சப்போஸ் சின்ன வெங்காயம் கிடைக்காட்டி நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பெரிய வெங்காயமே சேர்த்து வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க சுண்டைக்காவை இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக புளியும் சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கணும். இந்த புளி சேர்க்குறது தான் இதில் ஹைலைட்டே. நல்ல ஒரு டேங்கி டேஸ்ட் கொடுக்கும் இந்த துவையல். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆல்ரெடி சுண்டைக்காய் 70% வதக்கி தான் வச்சுருக்கோம். இப்போ ஒரு 30% தான் பேலன்ஸ் இருக்கு இல்லையா? ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த எல்லாத்தையும் சேர்த்து வதக்கினாலே போதும். பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைக்கணும். இந்த மாதிரி கொரன்னு அரைப்படும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா சட்னி பக்குவத்துக்கு வந்துடும். துவையல் பதத்துக்கு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பர்ஃபெக்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, நரன்னு அரைச்சா தான் இந்த துவையல் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான சுண்டைக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த துவையல் குட்டீஸ்க்கு கொடுத்தீங்கன்னா கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. தயிர் சாதம், ரச சாதத்துக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த துவையல். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.